ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அருள் பிரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது செகண்ட் டே ஹாஸ்பிட்டல் மினி விலாக் தான். இது வந்து செகண்ட் டே வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் போய் 3 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்காக விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரசம் வச்சு முட்டை கிரேவி வச்சிடலாம், அதுக்கப்புறம் சாதம் ஆக்கிடலான்னு தான் வந்தேன். இன்றைக்கி வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 11:30 ஆகிட்டு. நான் 1 மணி நேரத்தில் சமையல் பண்ணி கொண்டுட்டு போயே ஆகணும். நான் வந்து 1 மணி நேரத்தில் சமையல் பண்ணாதான் ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் போய் சேர முடியும். ஏன்னா இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து தூத்துக்குடிக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் குயிக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையிலேயே சேட் மார்னிங்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேயே ஆட்டோ வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. வர்ற வழியில் நானும் எங்கள் ஹஸ்பண்டுமே ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டி பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். கொஞ்ச நேரம் அதிலேயே வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அவங்களுமே பாவம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறம் வந்தோடனே பரபரப்பாக வேலையை பார்த்துட்டு திரும்பியுமே கிளம்பியாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. கடையிலலாம் வாங்கி சாப்பிடவே முடியலை. தொட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. டேஸ்ட்டும் ஒன்றுமே நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் என்றைக்காவது கொஞ்சம் மிச்சமாயிட்டுன்னா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இப்படி நான் அங்கேயும் இங்கேயுமே அலைஞ்சு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நானுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் கிளம்பணும். நானுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னையை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன். நானும் என் ஹஸ்பண்டும் கப்பலாக ஐடி ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதை வந்து நீங்கள் பாருங்கள். பார்க்காதவங்க என் இன்ஸ்டாவில் போய் ஸ்டோரியில் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு 11 சப்போர்ட் தர்ற மாதிரி அந்த ஐடிக்குமே 11 சப்போர்ட் தாங்க. நீங்கள் தருவீங்கன்னு நம்பி தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக 11 சப்போர்ட் தாங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.